ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜி டேக் குக் வேர்ல்ட் ராம். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். வழக்கமே இதுதான் சொல்கிறேன். ஸோ அடுத்த தடவை ஏதாச்சும் யோசிச்சு வைக்கிறேன் சொல்கிறதுக்கு. அண்ட் கைண்ட்லிடா பார்க்குறீங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு, சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டையும் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சரிடா, நம்ம ஸ்டோரியை திரும்ப பேர் பார்க்குறாங்கன்னு. ப்ளீஸ்டா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட தாட்டை ஷேர் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தக்கன இந்த ஸ்டோரியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் இது பண்ணுறதா இருந்தாலும் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா. ஸோ கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் தானே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ ஒரு சின்ன சப்போர்ட் தான்டா. ஸோ வழக்கம் போல் வளவலன்னு பேச வேணாம், டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். ஸோ போன பாட்டில் வந்து நம்ம ஜங்குக்கும் மினியூஜோட கன்வர்சேஷனில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்டா. ஸோ அப்படியே அன்னைக்கு அந்த நாள் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், நாங்கள் ஃபேமிலி மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இப்போ டேக்குக் வீடு தான்டா காட்டுறாங்க. நம்ம ஜேகே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருப்பார். ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க. ஒரு மாதிரி நின்ற இடத்துலயே டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் இருப்பாங்க. எப்படியாச்சும் இன்னைக்கு ஜங்குக்கிட்ட வந்து அந்த ஒர்க் விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே இதை பற்றி ஜங்குக்கிட்ட கேட்டிருப்பாங்க. பட் ஜங்குக் டோட்டலாக அந்த கொஸ்டினை அவாய்ட் தான் பண்ணியிருப்பார். ஸோ டேயாங்க்கு இப்போ யோசிக்கிறாங்க, இதை சொன்னால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ அந்த யோசனைலேயே அவர் நல்லா பல மடங்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்து தாண்டா பார்க்குறாங்க. ஒரு மாதிரி நின்ற இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கிட்ட தான் போகிறாங்க. ஸ்வீட் ஹார்ட், ஜங்குக் என்னடா நின்ற இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? ஜங்குக் அது இல்லை, நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும். சொல்லு ஸ்வீட் ஹார்ட். என்ன? ஜங்குக் அது வந்து அது எப்படி சொல்ல, அது ஸ்வீட் ஹார்ட் என்னாச்சுடா? இது வேணுமா? சொல்லு, என்ன வேணும்? இல்லை இல்லை ஜங்குக் அது வந்து நான் அப்படின்ட்டு சொல்ல போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக்கோட ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ ஜங்குக் அந்த காலர் ஐடியை பார்த்துட்டு டேங்க தாண்டா பார்க்குறாங்க. சாரி ஸ்வீட் ஹார்ட், ஒரு 2 மினிட்ஸ்டா, ஒரு இம்பார்ட்டண்டான ஃபோன் கால், நான் முடிச்சோடனே டக்குன்னு வந்துடு. ஓகே 2 மினிட்ஸ் தான்டா. ஓகே ஜங்குக் அப்படின்ட்டு சொன்னோன்னே ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்கடா ஃபோன் பேச. டேங்க் ஒரு மாதிரி இருக்குது. அவரும் பெட்டில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ரொம்ப நேரம் ஆச்சு, ஜங்குக் வரவே இல்லை. ஸோ அப்படியே அவரும் படுத்து தூங்கிட்டாங்கடா. கரெக்டாக அவர் கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக் வராங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னான், அதுக்குள்ளேயும் தூங்கிட்டான் அப்படின்ட்டு டேங்கிட்ட தாண்டா போகிறாங்க. டேங் அவ்வளோ அழகாக தூங்குறாங்க, ஒரு குழந்த மாதிரி அந்த பில்லோவை ஹக் பண்ணிக்கிட்டு. ஜங்குக்கு அதை அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த பில்லோவை எடுத்து அந்த சைடு வச்சுட்டு டேங் அவரோட செஸ்ட்டில் படுக்க வச்சு நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. சாரிடா ஸ்வீட் ஹார்ட், இந்த ஒர்க்கில் அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போதில்ல. ஐம் சாரிடா. ஒரே ஒரு தடவை இந்த டைம் மட்டும், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுண்ணா, அதுக்கப்புறம் நான் எப்போயும் உன் கூட தான்டா. நீ பிடிச்ச இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன். சாரிடா அப்படின்ட்டு டேங் ஃபோர்ஹெடை கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஸ்வீட் ஹார்ட், லவ் யூ ஜங்குக் அப்படின்ட்டு டேங் தூக்கத்திலே சொல்கிறாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஜேகேக்கு பார்க்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டேங் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக தூங்குறாங்கடா. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நாம்ஜூன் சைடு தான்டா. ஜின் ரொம்ப கோவமாக இருக்கார். ஜின் ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆரம்க்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. அவரும் சோபாவில் உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜின்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேபி வேணாம் ஆரம், தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. நீங்களே பார்த்தீங்களே உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு. கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு. இந்த 2 மாதம் டேங்க்கு அவங்க ஃபேமிலியை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? இதுதான் உங்கள் பையன் அவனுக்கு கொடுக்குற சுதந்திரமா? பேபி உனக்கு தெரியும்ல இந்த ஃபீல்டு எவ்வளோ கஷ்டம்னு. அவனோட ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன 4 செவத்துக்குள்ளே
நான் பட்ட கஷ்டத்த டேயாங்கும் படணுமா? கஷ்டமா? நீ என்ன பேபி பட்ட? ஏதோ தெரிஞ்சோ தெரியாத மாரி நடிக்கிறீங்க நாம்ஜுன் நீங்க. சேஃப்டி சேஃப்டின்னு சொல்லி என்ன இந்த வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சீங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டோன்றதுக்காக உங்களோட எனிமீஸ் எல்லாரும் சேர்ந்து நம்மள கொல்லணும்னு நெனச்சாங்க. ஆனா அன்னைக்கு நம்மளுக்கு பதிலா என்னோட தங்கச்சி, மினியூனோட பேரண்ட்ஸ் இறந்தாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நாம்ஜூன்? உங்கள கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் கூட செத்து போயிருக்கலாம். ஆனா பேபி நாம்ஜூன் நீங்க எதுவுமே புரிஞ்சுக்கிட மாட்றீங்க. நான் உங்கட்ட இப்ப வரைக்கும் கேட்குறது ஒண்ணே ஒண்ணு தான். எனக்கு நம்மளோட பழைய வாழ்க்கை வேணும். என் பசங்க எனக்கு வேணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நாம்ஜூன். நான் என்ன பண்ணேன் பேபி? என்னோட குடும்பத்துக்கு நல்ல லைஃப் குடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஏன் தப்பா? ஆ? எல்லாரும் அதுதானே ஆசைப்படுவாங்க. அப்படின்னு நீங்க தான் நெனைக்கிறீங்க. ஆனா நாங்க அத ஆசைப்படல. எனக்கு என் பையன் வேணும். என் ஹஸ்பண்ட் வேணும். ஒவ்வொரு தடவ வேலைக்கு போம்போது வாசல்ல இருந்து என்ன வழி அனுப்புன்னு சொல்லி என் கூட சண்டை போடுற என்னோட ஹஸ்பண்ட் வேணும். காலேஜ் விட்டு முடிஞ்ச உடனே அம்மா, அம்மா அப்படின்னு சொல்லி என் பின்னாடி ஓடி வர எங்க 2 பசங்களும் எனக்கு வேணும். ஜங்கு 5 நிமிஷம் கூட நான் இல்லாம இருக்க மாட்டான். நான் ஊட்டி விடாம அவனால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது நாம்ஜூன். ஆனா இப்ப அவன் சாப்பிட்டானா, என்ன பண்றான்னு கூட எனக்கு தெரியல. மினியும் சின்ன பையன் அவன். அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நாம்ஜூன். எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை தேவையில்ல. என்னோட பழைய வாழ்க்கை வேணும். நம்ம இந்த பிஸ்னஸ்ல கொஞ்சம் வளர்ந்ததுக்கே இன்னொரு 2 உயிர காவு வாங்கிட்டாங்க. இப்ப டாப் 1 இன்னும் எத்தனை உயிர்? இது பிஸ்னஸ் இல்ல நாம்ஜூன். நரகம். உங்கள உங்கள மாரி வெளிய போய் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு தெரியிற எதிரிய மட்டும் தான் ஜெயிக்கணும்னு தோணும். ஆனா எங்களுக்கு தான் அது எவ்வளோ வலின்னு தெரியும். நீங்க பிஸ்னஸ்ன்னு சொல்லி படிச்சு முடிச்சோனே ஜங்குக்கு அந்த வேர்ல்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டீங்க. முன்னேறணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அப்பா, அம்மாவுக்கு பெருமை சேர்த்து குடுக்கணும்னு அவன ஒரு மிருகம் மாரி ஆக்கிட்டீங்க. இப்ப அவன் பதவி, பதவி, பதவின்னு பைத்தியம் பிடிச்சு சுத்துறான். இப்ப இதுல டயாங் மாட்டிக்கிட்டான். என்ன மாரியே அவன் லைஃப்பும் போகணுமா நாம்ஜூன்? இந்த 4 செவுத்துக்குள்ள. பேபி அது எனக்கு புரியுதுடா. ஆனா இல்ல உனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா எப்ப நெஞ்சோட பேரண்ட்ஸ் இறந்தாங்களோ அன்னைக்கே நீ இத விட்டுருப்ப. ஆனா நீ பழி வாங்கணும்னு நெனச்ச. உனக்கு சொன்னா புரியல நாம்ஜூன். கொஞ்ச நேரம் கிம் நாம்ஜூன் எக்ஸ் கிங் ஆஃப் பிஸ்னஸ் அதிலிருந்து இறங்கி 2 பசங்களோட அப்பாவ யோசிச்சு பாரு. அப்பயாச்சும் என் வலி உனக்கு புரியுதான்னு பாரு. இது மட்டும்தான் நான் உன்ட்ட கேட்குறேன். ஆனா ஒண்ணு, என் பசங்களுக்கு இல்ல இந்த குடும்பத்தை சேர்ந்த யாருக்காச்சும் இந்த பிஸ்னஸ்னால ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா, நான் செத்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன் நாம்ஜூன். மன்னிக்கவே மாட்டேன். அப்படின்ட்டு நம்ம ஜிம்மி ரொம்ப எமோஷ்னலா பேசிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க பெயினெல்லாம் அப்படி சொல்லி ஃபீல் பண்றாங்க போலடா. அது நாம்ஜூனுக்கு இன்னைக்கு தான் ஃபீல் ஆகுது. அவரே ஒரு மாரி பாதி செத்த மாரி தான் ஜிம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம பிஸ்னஸ பார்த்ததுல எங்க ஃபேமிலிய டோட்டலா விட்டுட்டோமோன்னு அவர் இன்னைக்கு தான் ஃபீல் பண்றாரு. அந்த அளவுக்கு மனுஷன் நொந்து போயிட்டார் போல. அவரோட லவ் ஜின் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஆனா பதவிய தேடும்போது
வாழ்க்கைய தொலைப்போன்னு நெனைக்கல. ஜின்னோட தங்கச்சி ஜின்னுக்கு மட்டும் இல்ல, நாம்ஜினுக்கும் ஸ்பெஷல் தான். அவருக்கு ஒரு குழந்த மாரி. அந்த ஆக்சிடென்ட் அப்ப இறந்தப்ப ஜின்னாவோட நாம்ஜின் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கு தான் பழி வாங்கணும்னு நெனச்சாரு. அண்ட் அதுக்கானவங்கள பழியும் வாங்குனாரு. ஆனா கொலை பண்ணல. அவங்க எது உயிரா நெனச்சாங்களோ, அத அவங்கட்ட இருந்து புடுங்குனாரு. ஆனா இப்ப தான் அவருக்கு புரியுது. ரிவெஞ்ச்னால போன ஒரு 2 உசுர காப்பாத்த முடியாதுன்னு. பட் அது டூ லேட்ல. எனக்கு புரியுது ஜின். என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்மள சுத்தி இருக்கவங்க உன்ன தாழ்த்தி பார்க்கும்போது என்னால ஏத்துக்கிற முடியல ஜின். அதுக்கு பணம் தான்னு முடிவு பண்ணேன். சம்பாரிச்சேன். நீ 4 பேருக்கு முன்னாடி தைரியமா நிமிர்ந்து நிக்கணும். என் புருஷன் பிஸ்னஸ் வேர்ல்டோட கிங்குன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம காதல அது மறைக்குன்றத மறந்துட்டேன் ஜின். ஐம் சாரிடா. நான் இப்ப சொல்றேன். இனிமேலு நம்ம ஃபேமிலில ஒரு உயிர் கூட போகாது. அப்படி போனா அது என்னோட உசுரா இருக்கட்டும். ஐ லவ் யூ ஜின். ஸோ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம டேக்குக் வீட்ட தான் காட்டுறாங்க. நம்ம அவங்கலாம் செம்ம தூக்கம் போல. ஸோ ஃபைனலா ஒரு 11:00 கிட்ட கண் முழிச்சுட்டாங்க. இப்பதான் டைம பார்க்குறாங்க 11:00. ஐயோ கடவுளே! டேய் டேயாங் எப்புட்றா இவ்ளோ நேரம் தூங்குன? ஜங்குக் ஜங்குக் ஐயோ! ஆஃபீஸ் போயிருப்பான். இப்ப என்ன பண்ணலாம்? சாப்பிடாம போயிட்டானா இன்னைக்கும்? போச்சு. ஏன் டயாங் இப்படி சோம்பேறியா இருக்க? சமைச்சு குடுக்குறதுக்கு என்னதான் எனக்கு மேல் வலிக்குதோ! இந்த ஜங்கிள் புக் வேற உசுப்ப கூட இல்ல. இவன வரட்டு வச்சுக்கிறேன். அப்படின்ட்டு டேங் ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்கு தான்டா ரெஸ்ட் ரூம் சைட் போறாங்க. பட் சடனா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வந்து கண்ணு போகுது. பார்த்தா அங்க வந்து மிரர்ல வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டி வச்சிருக்காங்க. அதே வேல. தூங்க வைக்க வேண்டியது, காலையில ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சுட்டு போ வேண்டியது. இவனோட டேய்! அப்படின்ட்டு செம்ம டென்ஷனா தான் அந்த ஸ்டிக்கி நோட் எடுக்குறாங்க. ஏய் ஸ்வீட் ஹார்ட், எனக்கு தெரியும். இந்நேரம் என்ன கத்திக்கிட்டு இருப்பேன்னு. என்ன பண்ண? உன்னோட அழகான தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ண மனசு இல்லடா. அது மட்டும் இல்லாம நேத்து ட்ராவல்ல டயர்டா இருந்திருக்கும் என் ஸ்வீட் ஹார்ட். அதான். டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்ல. அப்புறம் சாப்பிடாமலாம் நான் போல. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டேன். நீயும் கரெக்ட்டா போய் சாப்பிடணும். ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேயா? இல்லைன்னா நைட் நான் என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியும். அப்புறம் ஸ்வீட் ஹார்ட், இன்னைக்கு கான்டாக்ட் பண்ண முடியாதுடா. செம்ம மீட்டிங் இருக்குது இன்னைக்கு. ஸோ கோச்சுக்கிறாத. லவ் யூ ஸ்வீட் ஹார்ட். ஜங்கிள் புக் மேலே கோவம்லாம் படக்கூடாது. ஓகேயா? லவ் யூ. பை பாய் அப்படின்னு எழுதியிருக்காங்கடா. டேங்க் ஒரு மாதிரி ஷையாக போயிடுச்சு. ஐயோ இந்த பன்னியோட லவ் யூடா கிறுக்கு பையலே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷையாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நெய்யில் வந்து கடிச்சிக்கிட்டே. ஸோ அப்படியே ஃபோன் அடிக்குதுடா. யார் அந்த நேரத்தில் ஃபோனு? விவேதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறான். சொல்கிறா குட்டவாத்து, எதுக்குடா காலங்காத்தால ஃபோன் பண்ணுற? இதுதான் நீ காலங்காத்தால உன்னோட பிரதர் இல்லாக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டா? ஐயோ சொல்லுங்க பிரதர் இல்லா, தாங்கள் காலங்காத்தாலின் அழைப்பின் காரணம் என்ன? தூ கேவலமாக இருக்குது. சரி அதை விட வேலை விஷயத்த ஜங்குக்கிட்ட சொன்னியா? இல்லை ஜிமின். சொல்லணும், ஆனால் பயமாக இருக்குது. அக்செப்ட் பண்ணுவானா மாட்டானா, திட்டுவானா? சரி இப்போ அவன் அக்செப்ட் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவேன்? போகாமல் இருந்திருப்பியா? வாய்ப்பே இல்லை. நான் படித்ததே வேலைக்கு போகணுன்றதுக்காக தான். நான் எதுக்கு போகாமல் இருக்கணும்? நான் கண்டிப்பாக போவேன். அப்புறம் எதுக்கு விடுவானா மாட்டானான்னு பயந்துக்கிட்டு இருக்கா? பாசிட்டிவாக திங்க் பண்ண எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அண்ட் எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ஓகே? ஓகே சரிடா, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு டேம் கட் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. ஸோ இப்படியே கட் பண்ணால் நம்ம
ஸோ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கோட வீடு ஜங்குக்கோட கம்பெனிய தான்டா காட்டுறாங்க. நம்ம மினியூட்ஸ்க்கும் ஃபிலிக்ஸ் தான் செம்ம சண்டை போய்க்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல மினியூட், உனக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? எனக்கு இவ்ளோ வேலை இருக்கு. நீ எனக்கு தெரியாதா மினியூட்? ஆனா இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி. வருஷம் வருஷம் நம்ம அத செலிப்ரேட் பண்றது வழக்கம். அத திங்க் பண்ணி தான் நான் ஆல்ரெடி எல்லா பிளானும் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 1 ஹார் தான். போனோனே வந்துடலாம். ப்ளீஸ், ப்ளீஸ் மின்யூட். ஃபிலிக்ஸ் உனக்கு என்னடா உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன இந்த வருஷம் கொண்டாடலன்னா, அடுத்த வருஷம் என்ன கொண்டாட முடியாதா? நான் என்ன செத்து போயிருவேனா என்ன? இல்லைல்ல. அப்புறம் ஸோ அப்படியே ஒரு மாரி சொல்லிட்டு பாதி வேர்ட கட் பண்ணிட்டு அப்படியே ஃபிலிக்ஸ தான்டா பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் ரொம்ப ஒரு மாரி ப்ரோக்கன் ஆயிட்டாங்க. அவங்க கண்லேருந்து அவ்ளோ அழுகை வருது. பேபி அது வந்து வேணாம் ஃபிலிக், வேணாம் மின்யூட். நீ இப்பலாம் ரொம்ப மாறிட்ட. முதல்லலாம் நான் வேணாம் வேணாம்னு சொன்னாலும் என்னை விட்டு நீ போக மாட்ட. ஒர்க்க விட எனக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ட்டையும் குடுப்ப. ஆனா இப்ப உன் பின்னாடியே நான் நாய் மாரி வந்தாலே என்ன மதிக்க மாட்ற. நான் லவ் பண்ண மினியூட் நீ இல்லடா. இந்த ஆனிவர்சரின்றது வெறும் டேட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. ஆனா ஐம் சாரி மினியூட். இனிமேலு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ உன் வேலைய பாரு. அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் ஒரு மாரி அழுதுகிட்டே போயிட்டாங்கடா. மினியூட்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் அப்படியே சேர்ல ஒரு மாரி டயர்டா உட்கார்றாரு கண்ண மூடிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் நாக் சவுண்ட் கேட்குது. கம் இன். அவரோட பெர்மிஷன் வாங்குனதுக்கப்புறம் நம்ம நிஷா தான்டா நடந்து வராங்க. செம்ம செக்ஸியா இருக்காங்க அந்த ரிவால்விங் டெஸ்க்ல பார்க்குறதுக்கு. கிராப் டாப்ஸ் அண்ட் ஷார்ட் போட்டிருக்காங்கடா. ஸோ ஆஃபீஸுக்கும் அப்படியே ஆப்போசிட் மாடல்ல தான் ட்ரெஸ்ஸிங்கே பண்ணிட்டு வராங்க. ஸோ டைரக்ட்டா வந்துட்டு நம்ம மினியூஜ் பக்கத்துல தான்டா நிக்கிறாங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு சார்? எதுவும் ப்ராப்ளமா? நான் ஹெல்ப் பண்ணவா? நிஷா, நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு என்ன விஷயமோ அத மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. ம். டென்ஷன்ல இருக்கவங்கள எப்படி கூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கேன் ஐ? அப்படின்ட்டு மினிஞ்சோட ஃபோர்ஹெட்ட தான்டா டச் பண்றாங்க. அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா மசாஜ் பண்றாங்க. மினியூஜ்லாம் கண்ண மூடிட்டு அவ்ளோ சாஃப்ட்டா அத வந்து ரசிக்கிறாரு. என்னாச்சு பாஸ்? இப்பல்லாம் உங்களுக்கும் ஃபில்லிஸ்க்கும் டெய்லி சண்ட தான் நடக்குது. அத பத்தி பேசாம வேற எத பத்தி பேசுறியா? ம். பேசலாம். ஆனா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு தோணுச்சு. அதான் ஷேர் பண்ணிக்கலான்னு நெனச்சேன். இந்த ஆஃபீஸ்க்கு என்னமோ ஜங்குக் தான் பாஸ். ஆனா, உள்ள வந்து பார்த்தா இருக்கிற எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டு பண்றீங்க. அவர் என்னடான்னா, அவரோட ஒய்ஃப் கூட ஹேப்பியா இருக்காரு. ஆனா பாவம் நீங்க, உங்களுக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் இப்ப சண்டை நடக்குது. இதெல்லாம் தப்புன்னு அவருக்கே தெரியல. இருக்கிற எல்லா வேலையும் உங்களுக்கு குடுக்குறாரு. அதே மாரி உங்க பாய் ஃப்ரெண்டும் உங்கள புரிஞ்சுக்கிறாம இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. இதே ஃபிலிக்ஸ் இடத்துல நான் இருந்தேன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டடா இருந்திருப்பேன். இப்படி உங்கள டென்ஷன் ஆக்க விட்டுருக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு மாரி செக்ஸியா பேசுறாங்கடா. நம்ம மின்யூஞ்சும் ஒரு மாரி லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, கை மாரி உன்னோட வார்த்தைகளும் நல்ல இதமா இருக்கு. அப்படியே கன்டின்யூ பண்றியா? அப்படின்றாங்க. நிஷா இத தான் எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு மாரி ஸ்மித் பண்ணிட்டு அப்படியே சாஃப்ட்டா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. அப்படியே அவங்களோட ஃபோர்ஹெட்டு, ஆர்ம்ஸு இந்த மாரி ரொம்ப சாஃப்ட்டடா மசாஜ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிலிக்ஸ் வெளிய இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு மாரி அவங்களுக்கு சேடா இருக்கு. ஸோ இதையும் வந்து நிஷா பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறத. ஒரு மாரி ஸ்மித் பண்ணிட்டு அப்படியே அவர் வேலைய அவங்க வேலைய பார்க்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நிஷாவும் அப்படியே
ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளிய தான்டா வராங்க. யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஸோ யாரும் இல்லைன்னோனே ஃபோன் தான் பண்றாங்க. "ஹாய் ஹப்பி, மிஸ் மீ? மிஸ் யூ ஸோ மச் பேபி. நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன், இந்த மாரி ஆஃபீஸ் டயத்துல ஃபோன் பண்ணாதன்னு." "சுதீப், எதுக்கு இப்போ குரல் ஒசத்தி பேசுற? உன்ட்ட எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். பாரு, ஆஃபீஸ் டைம்ல ஃபோன் பண்ணா என்ன? தப்பா என்ன?" "அப்படி இல்ல பேபி. நீ இருக்கிறது ஒன்றும் சாதாரண இடம் இல்ல. யாருக்காச்சும் தெரிஞ்சு மாட்டிட்டேன்னா, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது பேபி. அதான்." "ஹப்பி, நான் உன்னோட ஒய்ஃப். என்னை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பிடிக்க முடியாது. அண்ட் என்னை பற்றி உனக்கே தெரியும்ல. ம் அதனால தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணேன். சரி சொல்லு, என்ன விஷயம்?" "சர்ப்ரைஸ். நம்ம பிளான் படி மினி வச்சு போயே வலையில்." "ஹே, என்ன சொல்கிற பேபி? இவ்வளோ சீக்கிரமா? இவ்வளோ சீக்கிரமாவா? மறந்துடாதீங்க மிஸ் சுதீப், என் வலையில் ஒரே நாளில் உங்களை விழ வச்சேன். இவன் சரியான கத்துக்குட்டி. இவனை விழ வைக்க என் சுடல் அசைக்கிற நேரம் போதும். மை க்யூட் பேபி, நைட்டு வா, உனக்கு ட்ரீட்டே வைக்கிறேன். பார்ப்போம். சரி, எனக்கு ஒர்க் வந்துடுச்சு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். பாய் பாய் ஹபி, லவ் யூ." "லவ் யூ பேபி." அப்படின்ட்டு நம்ம ஸ்ருதி ஃபோன் வைக்கிறாங்களோ, அவங்க ஃபேஸில் அப்படியே ஒரு வில்லத்தனம். "எனக்காக நீ இவ்வளோ பண்ணுறே பேபி. கண்டிப்பாக நான் உனக்காக பண்ணுவேன். உன்னோட சாவை ரொம்ப ஈஸியாக ஆக்குறேன். அதை நினச்சி நீ சந்தோஷப்படுவ. எனக்கு தெரியும் நீ சந்தோஷப்படுவேன்னு." அப்படின்ட்டு ஒரு வில்லன் மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ அங்கனக்குள்ளே கட் பண்ண நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜேகே தாண்டா ஃபுல் ஒர்க்கே முடிச்சுட்டு அவ்வளோ டயர்டாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டு வாசல் கதவு கிட்ட வர வரைக்கும் அவருக்கு அவ்வளோ டயர்டு இருந்துச்சு. பட் அந்த வாசல் கதவை தொட்டோன்னே இருக்க எல்லா டயர்டும் போயிடுச்சு. ஸோ அதுக்கான ரீசன் கண்டிப்பாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுற பர்சன் தான். நம்ம டேங் தான் அவ்வளோ ஹாப்பியாக வந்து அவரோட பாக்ஸு ஸ்மைலை கொடுத்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப அவரும் அவரோட பன்னி ஸ்மைலை காட்டுறாரு. ஸோ அப்படியே நம்ம டேங்கும் அப்படியே ஜேகேவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, "மிஸ் யூ ஜங்குக், மிஸ் யூ ஸோ மச் ஸ்வீட் ஹார்ட். சரி, இன்றைக்கி என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? எதுவும் நடந்துச்சா என்ன ஆஃபீஸில்?" அது என்னென்னா இன்றைக்கி வந்து சரி 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 நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டே பேசலாம். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் போய் ஃபுட்டை ஹீட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு டேங்கோட லிப்ஸில் லைட்டாக பிக் பண்ணிவிட்டு போகிறாங்கடா. நம்ம டேங்கும் ஸ்மெல் பண்ணிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க ஃபுட் ஹீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க. நேராக வந்து டைனிங் டேபிள் தான் வராங்க. நம்ம டேங்கும் வந்து உட்காடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட டின்னர் போய்கிட்டுருக்குடா. ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா நம்ம டேங்க பார்த்தோம்னா ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை ஏதாச்சும்?" இல்லை 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 ஜங்குக், அதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா சும்மா தான் பார்த்தேன்." "ஸ்வீட் ஹார்ட், சரி சொல்லு. ஏதோ சொல்லணும்னு சொன்னேன்ல, ஏதோ கம்பெனியில் என்னது?" அதுவாடா ஸ்வீட் ஹார்ட், உனக்கு கொஞ்ச நாளாகவே நான் ஒரு ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமாம். ஏதோ ஃபாரின் ப்ராஜெக்ட்னு சொன்னேன். அதுதான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸ்வீட் ஹார்ட். இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் அதுவாக என் கைக்கு வரணும் தான். இதோ இப்போ வந்துருச்சு. அண்ட் அதை சக்ஸஸாகவும் பண்ணியாச்சு ஸ்வீட் ஹார்ட். என்னோட ஆசை, ட்ரீம் எல்லாமே அதுதான் ஸ்வீட் ஹார்ட். என்னோட கனவு ஃபைனலாக அது எனக்கு கிடச்சிருச்சு ஸ்வீட் ஹார்ட். சூப்பர் ஜங்குக், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் ஸ்வீட் ஹார்ட். அண்ட் இதுக்காக நம்ம பாரிஸ் போனோம். பாரிஸா? ஆமாம் ஸ்வீட் ஹார்ட். ஃபேமிலியாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீயும் நானும் போகிறோம். ஆனால் ஜங்குக், என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட்? பாரிஸ் உனக்கு வேணாமா? இல்லை, பாரிஸ் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாத ஊர்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் அங்கே தான் வளர்ந்தேன் எல்லாமே. ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது. நீ மீட்டிங்க்கு எதுக்காச்சும் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வீட் ஹார்ட்,
மீட்டிங் ஒரு நாள் தான். மேரேஜ் முடிஞ்சு நம்ம ஹனிமூன் போகவே இல்லைல்ல, அதான் போயிட்டு வருவோம். சி அதான் நீ பார்த்தேன். 10 நாளைக்கு நீயாச்சும் என்னை விட்டுட்டு இருக்கிறதாச்சும். ஏய் அண்ணா, உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அப்புறம் நான் இல்லாமல், இந்த சீனோ டேயாங் இல்லாமல், இந்த சீனோ ஜங்குக் ஒரு நிமிஷம் இருந்துட்டேன்னு யாராச்சும் சொன்னால் கூட ஓகே, நான் என் பேரை மாற்றிக்கிறேன். அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டா உன் மேலே? இல்லை. அப்புறம் உன் மேலே. உன்னால் நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த தைரியத்தில் தான் அவனை நான் இன்னும் வேலைக்கு அனுப்புகிறேன். இப்படி அழகா கோட் சூட் போட்டு ஹேண்ட்ஸமாக அனுப்பி விட்றேன். சார் வேறு ஏதாச்சும் வேலை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதோ நைட்டு வாலாட்டம்னா உன் தம்பி அதை கட் பண்ணிட்டு தான் அனுப்பி விட்ருப்பேன். ஏய் ஸ்வீட் ஹார்ட், நான் அடுத்து ஜிம்மினுக்கு அடுத்து இன்னொன்று நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா கொடுப்ப வாயை மட்டும் சாப்பிடு அப்படின்றாங்க டேயாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. ஸோ ஃபைனலாக அந்த டின்னரும் முடியுதுடா. அந்த ஜங்குக்கு அது ஸ்வீட் ஹார்ட், நான் ஒர்க் போகிறேன்டா, நான் ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போகிறேன். நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டீ மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துகிட்டு வரியா? கொஞ்சம் ஃபைனல் டச் இருக்குடா ப்ளீஸ்டா ஸ்வீட் ஹார்ட். சரி அப்படின்ட்டு டேங் கிச்சனுக்கு போயிட்டாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டாரா. ஸோ நம்ம டேங்கும் டீ போட்டு நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேங் இதை பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு நேராக டீயை போய் டேபிளில் வைக்கிறாங்கடா. ஸோ வச்சுட்டு நேராக ஜங்குக்கு ஒரு ரைட் ஹேண்டை தான் எடுக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டேயாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம டேயாங்க எதுவுமே பேசாமல் கரெக்டாக ஜங்குக்கோட லேப்பில் உட்காந்துட்டாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இப்போ என்னடா வேணும்? அது ஜங்குக் சொல்லு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அதில் அப்படி பண்ணுவேன். என்ன வேணும் சொல்லு. ஜங்குக், அது நம்ம வீட்டுக்கு போனோம்ல, அப்போ காலேஜ்லேருந்து கிராஜுவேஷன் லெட்டர் வந்துச்சு. இதுக்கு தான் அவ்வளோ நர்வஸா? இல்லை ஜங்குக், அதோட ஜாப் லெட்டரும் வந்துச்சு அப்படின்ட்டு டேயாங் சொல்லிட்டு ஜேகேவோட ரியாக்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. பட் ஜேகே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஒரு மாதிரி பிளாங்காகவே டேயை பார்க்குறாங்க. ஜங்குக், ஸ்வீட் ஹார்ட், அதெல்லாம் சொன்னேன், எனக்கு ஒர்க் இருக்குது, இதெல்லாம் நம்ம அப்புறமேல் பேசலாம். இப்போ இல்லை ஜங்குக், இப்போயே பேசி ஆகணும். நாளைக்கு தான் இன்டர்வியூவோட லாஸ்ட் டேட். நான் மேரேஜுக்கு முன்னாடியே சொன்னேன்ல இதை பற்றி. ஸ்வீட் ஹார்ட், இல்லை உனக்கு புரியல என்னடா? ஜாப்புக்கெல்லாம் எதுக்கு நீ போகணும்? உன்னோட புருஷன் என்ன ஒன்றும் இல்லாதவனா? பிஸ்னஸ் கிங்குடா. சொல்லு. இல்லை நான் சம்பாரித்து கொடுக்குறது பத்தலைன்னா சொல்லு, இன்னும் கூட சம்பாரித்து தரேன். எதுக்கு நீ தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? இது அப்படி இல்லை ஜங்குக், நான் சம்பாதிக்கணும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இரு ஸ்வீட் ஹார்ட், இப்போ என்ன பிரச்சனை? நான் கேட்குறேனா இதுக்காக இந்த காசு செலவு பண்ண? இதுக்காக இல்லை ஜங்குக், எனக்கு ஜாப் போகணும் ப்ளீஸ், அதான் என்னோட ஆசை. சரி, என்ன கம்பெனி? என்ன கம்பெனி ஸ்வீட் ஹார்ட்? அது தருண் இன்டர்பிரஷன். அவ்வளோதான்டா. அந்த நேமை கேட்டோன்னே நம்ம ஜேகே ஃபேஸை பார்க்கணும், அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி கோவத்தில் நம்ம டேங்கோட இடுப்பை தான் அவர் கையை சுற்றிருப்பார். ஸோ அவர் கையை கிரிப் பண்ணுறேன்ட்டு டேங்கோட வெஸ்ட்டை தாண்டா ரொம்ப டைட்டாக பிடிச்சிருப்பாரு. தருண் இன்டர்பிரஷனா? ஜங்கு கையிட வலிக்குது. ஹே ஸ்வீட் ஹார்ட், உனக்கு வேறு கம்பெனியே கிடைக்கலையா? போய் அவன் கம்பெனி தானா? இல்லை ஜங்குக், நிறையா கம்பெனியில் போட்டேன், ஃபைனலாக இங்கே தான் கிடச்சிச்சா தான் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக், அந்த கம்பெனிக்கெலாம் நீ போக வேணாம். உனக்கு அப்படி வேலை தான் பார்க்குறோம்னா நம்ம கம்பெனி இருக்குது, ஜேஹோப் அங்கிள் கம்பெனி இருக்குது, அங்கே போ.
எதுக்காக அவன் கம்பெனிக்கு? ஜங்குக், நம்ம கம்பெனிக்கு போக தெரியாம இல்ல. அங்க போனா எனக்கு வேலை கத்துக்கிற முடியாது. ப்ளீஸ் ஜங்குக். ஜங்குக் மொத இடுப்புலேருந்து கையிட வலிக்குது. ப்ளீஸ் அப்படின்றாங்க. நம்ம ஜேகே அப்பதான் வந்து டேயாங்கோட வெஸ்ட்டவே பார்க்குறாங்க, இடுப்பவே. ஸோ அப்பதான் அவருக்கு தெரியுது, அவர் கைய நெனச்சு நம்ம டேயாங்கோட இடுப்ப தான் போட்டு நெரிச்சிருக்கோன்னு. ஸோ ஒரு மாரி டென்ஷனா அவரும் அந்த கிரிப்ப லூஸ் பண்ணிட்டு அப்படியே கண்ண மூடிட்டு தான் உட்கார்றாங்க. ரொம்ப செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. "ஜங்குக், டேயாங் இங்க பாரு. எனக்கு புரியுது. ஆனா இந்த மாரி ஒர்க்குக்கெல்லாம் போனேன்னா, உன்னால மேனேஜ் பண்ண முடியாது டேயாங். நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாரி ஒர்க் போனேன்னா, நம்மளுக்குள்ள டோட்டலா டைமே இல்லாம போயிரும்." இல்ல ஜங்குக். நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன். ஒர்க் 9 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வந்துருவேன். அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபுல்லா கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன். அண்ட் நீயும் ஆஃபீஸ் போயிருவ. ஸோ அந்த டைம் நான் ஃப்ரீயா தானே இருப்பேன். ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் ஜங்குக். அப்படின்ட்டு ஜங்குக்கும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஜங்குக்னா கேட்குற மாரி இல்ல. இங்க பாரு ஸ்வீட் ஹார்ட், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தேவையில்லாத பத்தி பேசாம போய் தூங்கு போ. அப்படின்ட்டு சேர்ல சாஞ்சு கண்ண மூடிக்கிறாங்க. நம்ம ஜேகே டயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா ஆயிருச்சு. அவரு ஜங்குக்கோட லேப்லேருந்து எந்திரிச்சிட்டாங்க. ஸோ வெயிட் இல்லாத ஃபீல் பண்ணோனே ஜங்குக்கும் கண்ண தொறந்து டயாங் தான்டா பார்க்குறாங்க. டயாங் ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஜங்குக் அவங்களோட ட்ரீம யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஸ்வீட் ஹார்ட், இது யூஸ்லெஸ் இல்ல ஜங்குக். இது என்னோட ட்ரீம். நான் ஒண்ணும் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கும் படிக்கல. நானா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். எனக்கு ஆசைப்பட்டத யார்ட்டயும் கேட்காம பண்ணணும்னு நெனைக்கிறேன் ஜங்குக். நீ வேணா ஈஸியா சொல்லலாம், சம்பாரிக்கிறதெல்லாம் எனக்காக தான்னு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அத நான் யூஸ் பண்ணும்போது, இதுல எனக்கான உழைப்பு எதுவுமே இல்லைன்னு தோணும் ஜங்குக். ஒரு விஷயம் நான் பண்ணாலும், வைக்கணும்னாலும், அதுக்கு இன்னொருத்தவங்கட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும். அது எனக்கு புடிக்கல ஜங்குக். உனக்கு உன் ட்ரீம் எவ்வளோ இம்பார்ட்டனோ, அதே மாரி தான் என்னோட ட்ரீமும். உன்னோட ட்ரீமுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றப்ப, ஏன் நீ என் ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்ற ஜங்கு? என் ட்ரீம் உன் ட்ரீமை விட எந்த இடத்துல குறைஞ்சிருச்சு? அது யூஸ்லெஸ் ஆகுற மாரி. அப்படின்ட்டு ஒரு மாரி டேங் பேசிட்டு ரொம்ப சேடா ஓடி போயிட்டாங்கண்ணா அந்த இடத்துலேருந்து. ஜங்குக்குனா இப்போ தான் செம்ம காண்டாகுது. ஏன்னா தருண் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாருன்னு தெரியுது. ஸோ அவ்வளோ காண்டா ஒரு மாரி அவர் கையவே ரொம்ப கிரிப் பண்றாரு. விட்டா அந்த கிரிப்பில வந்து அவரோட நெகமே குத்தி ரத்தம் வந்துரும் போல. ஸோ அந்த அளவுக்கு அவர் கோவமா இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணா ஃபிலிக்ஸ தான்டா காட்டுறாங்க. ஸோ ஃபிலிக்ஸ் வந்து இப்போ வந்து டேங்கோட வீட்ல தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிலிக்ஸ் செம்ம டென்ஷனா அந்த காரிடார்ல வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூமுக்கு வெளிய தான் செம்ம டென்ஷனா நடக்குறாங்க. நம்ம ஜிம்மினுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் பாட்டுக்கு காரிடார்ல ஒரு சேர்ல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேய் ஃபிலிக்ஸ், இப்போ எதுக்கு நீ இப்படி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்க? ஜிமின், உனக்கு அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அவ என்ன பண்ணான்னு தெரியுமா ஜிமின்? டேய், 1 மணி நேரமா நானே என்னடா பண்ணான்னு கேட்டுக்கிட்டு தான்டா இருக்கேன். சொல்லி தொலைடா, என்னடா பண்ணா அப்படி? இவ்வளோ தைரியம் ஜிமின் அவனுக்கு. அந்த பைத்தியம் தெருநாய், அவ பேர் என்ன? நிஷா. பேரை பாரு, நிஷா நொஷான்ட்டு. வந்து அங்க தொடுறா, இங்க தொடுறா. இவனும் சூப்பரா இருக்கு. உன் கைய மாரியே உன் வார்த்தையும் மாயாஜாலம் பண்ணுது. வேக், என்ன எலவோ! அவன் தொடுறான், இவன் தொட விட்டுட்டு பார்க்குறான் ஜிம்மின். யாரு? நம்ம ஃபிலிக்ஸா? நம்ம மினியூஜா? ம். என்னை ஏமாத்திட்டான் ஜிம்மின். ஐயோ! இப்ப இருக்க பசங்களுக்கு லவ் பண்ணவே தெரியல. ஆமா ஜிம்மின். அவனுக்கு என் மேல இப்பலாம் அக்கறையே இல்ல. ம். சரி விடு ஃபிலிக்ஸு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவே இருக்கான். என் தம்பி தான். தூரத்து சொந்தம். அவனுக்கு இந்த மாரிலாம் இருக்க பிடிக்காது. நீ வேணா சொல்லு. அவன வேணா அவனுக்கு செட் பண்ணி விடுறேன். ஜிமின், நீ எப்போ இந்த வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்ச? அடிங் நாயே!
அழுதுகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா, டேங் சொன்னான். உன் ஆறுதல்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு. பட் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு சொல்லல. 2 பேரும் அதுக்குள்ளேயும் கூட்டு சேர்ந்துட்டீங்க. சரி நீ பொலம்பு. ஆ எங்க விட்டேன்? எவ்வளோ தைரியம். எவ்வளோ தைரியம் அவனுக்கு. வரட்டும். எப்படி இருந்தாலும் வருவாள் என்ன தேடி. அன்னைக்கு வச்சுக்கிறேன் அவன. அவனுக்கு சரியான பாடம் சொல்லிக் குடுக்கல. என் பேரு ஃபிலிக்ஸ் இல்ல. அப்படியா பேபி? என்ன பாடம் சொல்லிக் குடுக்க போற? ம். ஜிமின் நீயா பேசுன? நான் இல்ல. உனக்கு நீ ஒருத்தனுக்கு பாடம் சொல்லிக் குடுக்கணும்னு சொன்னேல, அவன் தான். அப்படின்ட்டு ஜிமின் எந்திரிச்சு அவங்க ரூம்குள்ள போயிட்டாங்க சிரிச்சுட்டே. ஸோ நம்ம ஃபிலிக்ஸும் லைட்டா திரும்பி பார்க்குறாங்க. நம்ம மின்யூஸ் தான் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு கையில ஒரு ஃப்ளார் பொக்கே வச்சிருக்காங்கடா. என்ன பேபி? ஏதோ பாடம் சொல்லிக் குடுக்க போறேன்ன? என்ன? நீ எப்படிடா வீட்டுக்குள்ள வந்த? ஆ? உன்னை யார்றா உள்ள விட்டா? என் கேள்விக்கு அது பதில் இல்ல பேபி. சொல்லு. என்ன பாடம் சொல்லிக் குடுக்க போற? நீ இங்கேருந்து வெளியே போ. பேபி என்னை பாரேன். இங்க வர. என் பேர் ஃபிலிக்ஸ். ஃபிலிக்ஸ்னு கூப்பிடு. இந்த பேபி இந்த மாதிரி நிக்நேம் வச்சு கூப்பிட்ற பழக்கம் வச்சுக்கிறாத. பேபி கோவமா? நான் எதுக்காக உன் மேலே கோவப்படணும்? நான் யார்? அப்படின்றாங்க. மினியூஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே பேசலை. நேராக ஃபிலிக்ஸ் அப்படியே பிரிட்டல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரூம்குள்ளே தாண்டா போகிறாங்க. ஸோ கட்டிலில் படுக்க போட்டு அவரும் வந்து கவர் ஓவர் பண்ணிட்டாங்க. மேலே படுத்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுற? எந்திரி. ஹேய் என்ன பாரு. என்னாச்சு? மினியூஜ் எந்திரின்னு சொன்னேன். நான் யாரா? நான் யாராடா? ஆமாம். நீ யாரு? என்ன இது பண்ணுறதுக்கு? அதான் ஆஃபீஸில் அவ்வளோ கழுவி ஊற்றுனேல. அப்புறம் என்ன எந்திரி. பேபி இங்கே வர. நீ என்னை பாருன்றல. பார்க்குறியா? இல்லை நான் அப்புறம் ஏதாச்சும் பண்ணிடுவேன். அப்புறம் அப்புறம் என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியும் பேபி. எனக்கு தெரியாது. நீ யார்ரா? எந்திரி. இங்கேருந்து கிளம்பு. என் கண்ணு முன்னாடியே நிற்காத. ஏய் கோமா என் மேலே? சரி நான் பண்ண தப்பு தான். சாரி பேபி. சாரிடா. நீ எதுக்காக என்கிட்ட சாரி சொல்லணும்? உனக்கு தெரியும்ல அவளை விடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னு. அது மீறி நீ தொட விட்டுருக்கேல பேபி. இங்கே வர. இது பிளான் போதும். நல்ல பிளான். இதே இடத்துல நான் இருந்து அவள் என்ன பேபி கோவம் வருதுல்ல, அதே மாதிரி எனக்கு கோவம் வரும். நீ வர பிளான் போடும்போது உன்கிட்ட கேட்டதில் பண்ணேன் பேபி. இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வரும், நம்ம வேணால் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு. என்னடா சொன்ன அப்போ நீ? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. பிஸ்னஸையும் பர்சனல் மேட்டரையும் எனக்கு பிரித்து பார்க்க தெரியும். அந்த அளவுக்கு நான் சின்ன பையன் இல்லைன்னு சொன்னேன். இப்போ என்னடா? அப்போ சொன்னேன். ஆனால் இப்போ தானே அது புரியுது. இப்போலாம் நம்மளுக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி இருக்கு. மினியோஜ் 2 பேரும் பேசிக்கிற இதெல்லாம் கரெக்டாக அவள் வந்துடுறா. பேசவே விட மாட்றா. நீயும் கொஞ்சம் ஹேக் பண்ணுறானா? ஏதோ 5 ரூபாய்க்கு நடினானா 500 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி நடிக்கிற. எப்போ பார்த்தாலும் திட்டுற, கோபமாக கடிஞ்சு விழுகிற. எனக்கு தெரியுதெல்லாம் ஒரு பிளான் தானே. ஆனால் என்னால் ஏற்றுக்கிறோம்ல மினியோஜ். அதுவும் இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி. அவங்க கூட எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? ஆனால் இன்றைக்கும் நீ எனக்கு என்னை திட்ட தான் செஞ்ச அப்படின்ட்டு மினியோஜ் ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி சேடாக பேசுகிறாங்க. நம்ம மினியோஜுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அவங்க கண்ணீரை அவங்களோட தம் ஃபிங்கரில் வந்து ரப் பண்ணுறாங்க. ஐம் சாரிடா. சாரி பேபி. இனிமேல் சத்தியமாக அப்படி நடக்காது. நான் பண்ண மாட்டேன். அண்ட்
கொஞ்சம் பொறுத்துக்கோடா. சீக்கிரமே இத நம்ம சரி பண்ணிடலாம். ம். என்ன நம்புறேல்ல? எப்படி நீ எனக்கு மட்டும் தானோ, அதே மாரி தான் நான் உனக்கு மட்டும். என் மனசுல எப்பவுமே நீ மட்டும் தான் ஃபிலிக்ஸ். ஏதோ அதை இதையும் காட்டி என்ன டைவர்ட் பண்ணிடுவாங்கன்னு மட்டும் நெனச்சிராதடா. என்னை சுத்தி இருக்கவங்க கூட நான் உன்ன விட்டுருவேன்னு நம்பலாம். ஆனா நீ நம்பிராத. செத்தாலும் சாவேன். உன்ன விட மாட்டேன்டா. அப்படின்றாங்க. ஃபெலிக்ஸ் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்மளோட மினியூஜ தான்டா பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அவங்களோட ஹெட்ட பக்கத்துல எடுத்து ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. ஹேப்பி ஆனிவர்சரி பாய் ஃப்ரெண்ட். ஹேப்பி ஆனிவர்சரி வைஃப். மினியூஜ், ஃபெலிக்ஸ் இச் போடா அப்படின்றாங்க. அங்கனக்குள்ள ரொம்ப க்யூட்டாக அந்த ஃபைட்டு முடிஞ்சு ஒரு சின்ன ஃபைட்னாலே எண்டிங்கில் பெரிய ஒரு க்யூட் ரொமான்ஸ் மூமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹாப்பியாக போய்க்கிட்டுருக்கு. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபிலிக்ஸோட ஃபோன் தான் வருது. மினியூஜுக்கு செம்ம காண்டாயிருச்சு. ஏய் யார்ரா நீ நைட் நேரத்தில் இப்படி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? ஒரு தடவை எடுக்கலைன்னா உனக்கு தெரியாதா பிஸியாக இருக்காங்கன்னு? மென்டல். இதான் அண்ணன்ட்ட பேசுகிற லட்சணமாடா? அண்ணே அண்ணே நீனா நான் சத்தியமாக பேசியிருக்க மாட்டேன். ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். அப்போ நீ தெரிஞ்சு கூட பேசுவ. அப்படிலாம் இல்லைண்ணே. சரி நீ சொல்லுண்ணே, எதுக்குண்ணே ஃபோன் அடிச்ச? ம் ஏதோ வேலையில் இருக்க, நடுவில் கூப்பிட்ருக்கேன் போல். நீ கண்டினியூ பண்ண வேலையை. அப்புறம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். பாதியிலே டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு. புரியுதா? அண்ணே அது சரி சரி வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு கூப்பிடு. சரிண்ணே அப்படின்ட்டு மினிஞ்சு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸை தாண்டா பார்க்குறாங்க. என்னாச்சு? அண்ணன் தான். என்ன சொன்னாங்க? வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு கால் பண்ண சொன்னாங்க. சரி போய் வேலையை பாரு. ஏய் அண்ணே சொன்ன வேலையை தான் பார்க்க போகிறேன், நீ இல்லாமல் எப்படி? அப்படின்ட்டு ஃபிலிக்ஸை தான் அப்படியே கிஸ் பண்ண போகிறாங்க. பட் ஃபிலிக்ஸ் நடுவில் கையை வச்சிடுறாங்களா, ஒரு மாதிரி மினிஞ்சுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக போச்சு. என்ன பேபி? அவங்க அண்ணே சொன்னது ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கு, இங்கே பெட்ரூம் ஒர்க் இல்லை. எங்கள் அண்ணன் ஆஃபீஸ் பற்றி வேணால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஒர்க்கை பற்றி ஒர்க்குன்றப்ப எந்த ஒர்க்கை பற்றி சொன்னான்னு தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை பேபி. அண்ட் எங்கள் அண்ணன் அவ்வளோ இன்னசென்ட்டும் இல்லை, நல்லவனும் இல்லை. ஸோ விட்ட இடத்துல கண்டினியூ பண்ணலாமா? வேணாம். வேணுமே. வேணாமே. வேணுமே பேபி அப்படின்ட்டு நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு செம்மையாக ஒரு மூமெண்ட் போகுது. ஸோ அவங்கள கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோண்டா. ஸோ நெக்ஸ்ட் டே ஜங்குக்கோட வீட்டு தான் காட்டுறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாகவே போகுது. எந்த அளவுக்கு அமைதினா, அந்த வீட்டில் ஆளே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அளவுக்கு அமைதியாக போகுது. ஸோ டேயாங் ஜேகேவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க டேயாங் வருவாங்கன்னு. ஏன்னா எப்போயுமே ஜேகே தான் டேயாங்கை எழுப்பி விடுவாங்க. ஸோ டேயாங் தான் ஜேகே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு பற்றி விடுறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, அவங்களும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிறது, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி முதலையே நம்ம டேயாங் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ ஜேகேக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, வரவே இல்லை. ஸோ அவரும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டார். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா கரெக்டாக அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ எதுவுமே பேசாமல் அவரும் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே தான் போகிறாங்க. ஸோ கீழே போனால் நம்ம டேயாங் தாண்டா பேமோட உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் தாண்டா உட்காடுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சண்டை டேயாங் போட்டாலும் சாப்பிட விடாமல் வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு. ஸோ அது மாதிரி அவரும் போய் உட்காடுறாங்க. குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட், குட் மார்னிங் பேபி அப்படின்ட்டு நம்ம பேனை தாண்டா கொஞ்சுறாங்க. ஆனால் டேயாங் எதுவுமே பேசுகிற மாதிரியே இல்லை. ஸோ அதுவே ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பான் உங்கள் அப்பாட்ட சொல்லு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் லஞ்சும் இருக்குது, லஞ்சு பேக் பண்ணி வச்சுருக்கேன். மதியம் ஒன்றும் வீட்டுக்கு சாப்பிட்லாம் வர வேணாம், ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் சாப்பிட சொல்லு. ஸ்வீட் ஹார்ட் இப்போ என்னாச்சு? இப்போ எதுக்கு இப்படி பண்ணுற? லஞ்ச் எப்போயும் நான் உன் கூட வந்தால சாப்பிடுவேன், அப்புறம் என்ன?
இங்க பாரு பேம், அவட்ட பேசுற அளவுக்கு எனக்கு இங்க தெம்பு இல்ல. ஒழுங்கா சாப்பிட்டு அவர சொல்லு. அப்படின்ட்டு பேம்ட்ட தானே ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமாயிருச்சு. ம். நீ அப்படி வரியா? இங்க பாரு மேம், உங்க அம்மாட்ட சொல்லு. அவன் ஊட்டாம உங்க அப்பா சாப்பிட மாட்டான்னு. அப்படின்றாங்க. சரி சாப்பிட வேணான்னு சொல்லு பேபி. அப்படின்ட்டு மேம தாண்டா பார்க்குறாங்க. ஜிகிக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா போயிருச்சு. கொஞ்ச நேரம் டேயாங்கும் பேமும் தான் மாறி மாறி பார்க்குறாங்க. நம்ம பேம்ல ஏதோ குழந்த மாரி அப்பாவியா பார்க்குது 2 பேரையும். சரி, நான் சாப்பிடல. எனக்கு என்ன? அப்படின்ட்டு அவரும் இந்த இடத்த விட்டு நகர தாண்டா போறாங்க. அதுக்குள்ளேயும் டேயோட வேர்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிருச்சு. இதையும் சொல்லு மேம். இப்போ உங்க அப்பா சாப்பிடலைன்னா, உங்க அம்மாவும் சாப்பிட மாட்டாங்கன்னு. எப்பயுமே. இந்த நாள் ஃபுல்லா. அப்படின்றாங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. ஸோ அவரு வந்து உட்கார்றாரு. சரி, நான் சாப்பிடுறேன். ஆனா உங்க அம்மா ஊட்டி விட சொல்லு. ஊட்ட மாட்டேன். உன் கைய எடுத்து சாப்பிடு. அப்படி சொல்லு பேபி நீ. உங்க அம்மா ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லு பேபி. அதெல்லாம் நான் பண்ண முடியாது. அப்ப நானும் சாப்பிட மாட்டேன். அப்ப நானும் சாப்பிட மாட்டேன். ஜங்குக், தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத. பேசாம சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போற வேலைய பாருங்க. இப்ப நானும் எதுவும் சொல்லலையே. இப்ப நீ தான் தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற. ஊட்டி விட சாப்பிட்டு கிளம்புறேன்னு சொல்றேன். நான் பிடிவாதம் பிடிக்கிறேனா? சின்ன பிள்ளைத்தனமா ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது நீங்க தான். யாரு நானா? ஆ? இத்தன நாள் பழக்கி விட்டது நீ தான்ல. இப்ப என்ன புதுசா என்னைய எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்ற? ஜங்குக், இத்தன நாள் பழகுனது என் தப்பு தான். இனிமேல் நீங்களா எடுத்து சாப்பிட்டு பழகிக்கோங்க. ஸ்வீட் ஹார்ட், நீ வேற. எனக்கு உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கோ பேசுறதுக்கோ சத்தியமாக எனர்ஜி இல்லை. பேசாமல் சாப்பிட்டு கிளங்குங்க. ஸோ ஜங்கிட்டையாங்க அப்படி சொல்கிறாங்க. பட் ஜேகே அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணுறக்குள்ளே நம்ம பேம் குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வரேன், என் குழந்தைக்கு பசிக்குது போல், நான் சாப்பாடு ஃபீட் பண்ணணும். தயவு செஞ்சு சாப்பிட்டு கிளம்புங்க. புருஷனுக்கு ஊட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஊட்டுவேன். ஏன்? உங்களுக்கு தான் கை இருக்குல்ல. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட தெரியாதா என்ன? சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம இதாகிடுச்சு. ஸோ அப்படியே எந்திரிச்சிட்டாங்க டேபிள்லேருந்து. எந்திரிச்சு டே கிட்ட தான் வராங்க. டே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க, என்னடா அவன் அப்படின்ட்டு. ஸோ பேமை தூக்கி கீழே பேமோட பிளேஸில் உட்கார வச்சுட்டு டேயாங்க தாண்டா தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே அவர் சேரில் உட்காந்து டேயாங்க அவர் மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஜங்குக், என்ன பண்ணுற? விட்டு என்ன? ஸ்வீட் காட், இங்கே உன்னோட கோவத்தை சாப்பாடு மேலே காட்டாத. ம், இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியும். என்ன பண்ணுவ? ம், என்னடா பண்ணுவ? நைட்டு கட்டில் உடைப்பியா? சொல்லு. ஸ்வீட் ஹார்ட், ஜங்குக், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சும்மா தோணுதுக்கிட்டு இருக்காத. சாப்பிட்டு போன்றல. ஜங்குக் ஒரு மாதிரி டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா டேங் அப்படியே எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸ்வீட் ஹார்ட், இங்கே வரு. தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்காது, அப்புறம் உனக்கு கரெக்டாக இருக்காது. என்னோட டென்ஷனாகவே இருக்க மாட்டேன்ட்டேயா. ஒழுங்காக சாப்பிடு. எனக்கு ஆஃபீஸில் நிறையா வேலை இருக்குது. பாரிஸ்க்கு வேறு நம்ம போகணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒழுங்காக சாப்பிடு. எனக்கு என்ன? பாரிஸ்க்கு இனிமேல் போகிறதா இருந்தால் நீ போ, நான் வரமாட்டேன். அப்படியா? வரமாட்டேன். வரமாட்டேன். நீ வரையான்றத நான் நைட்டு வந்து பார்த்துக்கிறேன். எல்லாமே அதிலே சரியாயிடாது ஜங்கு. நான் வரமாட்டேன். அப்படியா? ஆமாம். இந்த தடவை நீ என்ன பண்ணாலும் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி நான் யாருன்னு பார்ப்பேன். இந்த ஜீனோட்டையாங்க யாருன்னு பார்ப்படா நீ. காட்டு ஸ்வீட் ஹார்ட். 2 days ஆச்சு. என் தம்பியை மிஸ் பண்ணுறான். நல்லா பார்க்கட்டும். சி, இந்த மாதிரி பேச வந்து நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜங்கு. இந்த டைம் கண்டிப்பாக நான் உனக்காக இறங்கி வர மாட்டேன். நீ ஏன் இறங்கி வராதப்ப நான் எதுக்காக இறங்கி வரணும் அப்படின்ட்டு டேங் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஜங்குக் சடனாக எடுத்து அவள் ஸ்பூனில் சாப்பாடு எடுத்து வாயில் வச்சுறாங்க டேங் வாயில். டேங் ஒரு மாதிரி மஞ்ச் பண்ணிக்கிட்டே முறைச்சிக்கிட்டே ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கும் சாப்பிட்றாங்க. ஸோ அப்படியே டேங் திட்ட ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு முடியுது.
ஸோ ஃபைனலா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜேகே வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்கடா. ஸோ டேங்கும் ஒரு மாரி கோவமாவே தான் வழி அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு கோவம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு தான். பட் இருந்தாலும் டோட்டலா ஜேகேவ அக்செப்ட் பண்ணல. ஸோ ஒரு மாரி கோவமாவே தான் பாய் சொல்லியிருப்பாங்க. பட் ஜங்குக்கு ஒரு மாரி ஃபன்னா சிரிச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ அங்க வந்து வீட்டோட ஸ்ட்ரீட்ட வந்து பாஸ் பண்ணோனே நம்ம டேங்கும் டோர அடைச்சுட்டு வெளில வந்திருப்பாங்க. வந்தோனே பேம்க்கு ஃபுட் குடுத்துட்டு சோபால தான்டா ஒரு மாரி ரொம்ப டயர்டா உட்காந்துருப்பாங்க. ஒரு மாரி ரொம்ப சேடாவும் இருப்பாங்க. கரெக்ட்டா ஃபோன் அடிக்கும். ஃபோன்ல வந்து பேர் டார்ச்சர்ன்னு சேவ் பண்ணியிருப்பாங்க. "டேய் குட்ட பயலே உனக்கு எத்தன தடவ சொல்லியிருக்கேன், காலங்காத்தால நைட் 12 மணிக்கு கால் பண்ணாதன்னு. நானே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். நீ ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆக்காதடா." "டேய் நான் அம்மா பேசுறேன்." அ அம்மா அம்மா அது வந்து நான் ஜிம்மின்னு நெனச்சேன்ம்மா. அது நீங்க. என்னடா ஆச்சு? ம். அவன் ஏதோ அவன் ஃபோன் பண்ணி என்ட்ட குடுத்தான்டா. அம்மா அந்த ஃபோன யாரோ எடுப்பாங்க. அவங்கட்ட பேசுங்கன்னு. என்னாச்சுடா உங்க 2 பேருக்கும்? அப்புறம் நீ ஏன் காலங்காத்தால கோவத்துல இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா ஒண்ணும் இல்ல அது. ஜிமின் எங்க? அப்டின்றாங்க. யூஜினும் ஒரு மாரி ஜிமின தான் பாக்குறாங்க. ஜிமின் லைட்டா அப்படியே இன்னசென்ட்டா ஒரு மாரி ஸ்மைல் பண்றாங்க. இருடா நான் அவனுக்கு குடுத்துக்கிறேன். அப்புறம் அவன் பிரெக்னன்ட்டா இருக்கான். இந்த மாரி ஹார்ஷாலாம் பேசக்கூடாது சரியா? ம் சரிம்மா. அப்டின்றாங்க. சொல்லிட்டு ஜிம்மின்ட்ட குடுத்துட்டு போயிட்டாங்கடா. என்ன மச்சான், டேய் குள்ள வாத்து. வந்தேன்னு வச்சுக்கோவேன் உன்ன கடிச்சு தின்றுவேன்டா. எத்தன தடவடா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் சொல்றேன்ல, நான் ஃப்ரீ ஆயிட்டு நானே கூப்பிடுறேன்னு. மச்சான் நான் மாசமா இருக்கேன். ஏய் நீ இத சொல்லி சொல்லி என்ன பாரு. இப்ப சொல்லு எதுக்கு கூப்பிட்டேன்னு. இல்ல மச்சான், நேத்து எப்புட்றா வேல கேட்டியா என்ன? எனக்கு தெரியும் நீ கேட்டு முடிச்சுட்டு எந்த ஆன்ஸரா இருந்தாலும் என்ட்ட சொல்லுவேன்னு. ஆனா எனக்கு என்னன்னே தெரியல. செகண்ட் டு செகண்ட் எனக்கு அது கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆசையா இருக்கு மச்சான். அப்படியே என் மூளையெல்லாம் யாரோ தின்றாங்க தெரிஞ்சுக்கலைன்னா. உனக்கு மூளை இருந்தா அதெல்லாம் தின்றதுக்கு. டேய்! எனக்கு இல்லைன்னா உனக்கு இல்லடா. புரிஞ்சுகிட்டு பேசு. சரி, சரி. சொல்லு இப்ப என்னாச்சு? ஜங்குக்கு என்ன சொன்னான்? அவன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான் ஜிமின். வேலைக்கெல்லாம் போக்கூடாதுன்னு. ஏன்டா? தெரியல. ஆனா போக்கூடாதுன்ட்டான். சரி ஃபீல் பண்ணாத டேங்கு. எப்படி இருந்தாலும் வேலை கிடைச்சா என்ன பண்ணுவ? 1 மாசம் போவ. சோம்பேறியோட தம்பி ஆயிட்ட நீ. நீ எப்புட்றா டெய்லியும் போவ? ஜிமின். என்ன ஜிமின்? பாரிஸ்ல காலேஜ்லயே 1 மாசத்துக்கு நீ எத்தன தடவ லீவ் போட்ட? ஆ? எத்தன தடவ நானும் சுகாவும் வந்து அந்த பிரின்சிபல்ட்ட கெஞ்சி உன்ன திருப்பி சேர்த்துக்கிட வச்சோம். அப்படியே உனக்கு வேலை கிடைச்சாலும் 1 மந்த் இல்ல 2 மந்த் தான் போவ. ஜிமின் யாருக்குமே என்னோட ட்ரீம் புரிய மாட்டுது. நான் காலேஜுக்கு போமாட்டேன்னா, அந்த பாடம் நடத்துற ப்ரொஃபசர் சரியில்ல. என்ன டெய்லியும் தூங்க வைக்கிறாய்ங்க. நான் தூங்குறதுக்கு காலேஜ் போல ஜிமின், படிக்க போறேன். அதுக்காக தான் நான் லீவ் போட்டு லைப்ரரியில போய் படிச்சேன். டேய்! நீ லைப்ரரியில போய் என்ன படிச்சேன்னு நான் சொல்லவா? ஆ? எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே டெய்லி நைட்டு ஜங்கு கூட பண்ணிக்கிட்டு தானே இருந்திருப்ப. டேய்! இதுக்கு தான்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லக்கூடாதுன்றது. சரி, சரி. கம்பெனி பேர் சொல்லு. நான் சுகாட்ட பேசி, ஜங்குகிட்ட லைட்டா போட்டு வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். கம்பெனி பேரு தருண் இன்டர்பிரிட்டர். என்னது தருணா? ஆமா. ஏன்டா? உனக்கு ஒண்ணு தெரியும்ல? நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இங்க லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணது. ஆமா. இந்த ஜாக்சன் கம்பெனி கூட அதுக்கு ஏதோ பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அண்ணே. அது ஜாக்சன் இல்லடா, தருண். என்ன சொல்ற ஜிமின்? ம். நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது தருண் தான் அதோட ஓனர். ஜாக்சன் சும்மா ஒரு கார்டியன். ஜாக்சன் சும்மா ஒரு கார்டியன் மாரி. ஆனா முழுக்க முழுக்க ஃபுல் கண்ட்ரோல் தருண் கிட்ட தான் இருக்கு. மேபி அதனால கூட ஜங்குக் நீ அவன்ட்ட வேலைக்கு போக்கூடாதுன்னு நெனைக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜீனோ இன்டர்பிரிட்டரும், தருண் இன்டர்பிரிட்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்த கம்பெனிஸ். ஆனா தருணோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலா உடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம தருணோட அப்பா அவரோட பொசிஷன ஜங்குக்கு குடுத்துருக்காரு. ஜங்குக்கோட அப்பா தான் பிசினஸ் கிங் தான். ஆனா இந்த பிசினஸ்ல என்னதான் கிங்கா இருந்தாலும் மதிக்கிறது ஒரு டாப்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது தருணோட அப்பா தான். அதுக்கப்புறம் இப்ப ஜங்குக். அது தருணுக்கு சுத்தமா பிடிக்காம, நெறைய ஷார்ட்கட்ல ஜங்குக்க தோற்கடிக்கணும்னு நெனச்சிருக்கான். ஸோ
அதனால கூட ஜங்குக்கும் நாங்க போக்கூடாதுன்னு நெனச்சிருக்கலாம் டயாங். ஸோ நீ எதுவும் அவன்ட்ட கோவப்பட்டு பேசிறாத. இல்ல எதுவும் பேசிட்டியா என்ன? அப்டின்றாங்க. டேங் ஒரு மாரி ஃபோன்லயே சிரிக்கிறாங்க. ஜிம்மினுக்கு புரிஞ்சுக்கிருச்சு. ஏன்னா, டேங் வந்து ஷார்ட் டெம்பர். ஸோ எதா இருந்தாலும் டக்குனு கோவப்பட்டுறாங்க. ஆனா பட் இதுவரைக்கும் ஜங்குக் விஷயத்துல கோவப்பட்டு ஜிமின் பார்த்ததில்ல. ஸோ இப்ப டேங் சிரிக்கிறது அப்புறம் தெரிஞ்சிருச்சு. டேங் என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னு. சரி இங்க பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட்டு வீட்டுக்கு வந்தோனே ஜிமின் ஜங்குட்ட ஒழுங்கா உட்காந்து பேசு சரியா? அப்புறம் நான் போய் சாப்பிட்டு வரேன். குழந்தைக்கு பசிக்குது. பாய் பாய் அப்படின்றாங்க. டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ! இவன்ட்ட போய் கத்தி விட்டுட்டோமே அப்படின்ட்டு. இதுதான் ரீசனா இத சொன்னா நானே புரிஞ்சுக்கிருவேன்ல. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம என்னோட ட்ரீம் யூஸ்லெஸ் அது இதுன்னு சொல்லணும். இங்க பாரு மேம். அம்மா தப்பு பண்ணேனா, அப்பாவும் தப்பு பண்ணியிருக்கால அப்படின்றாங்க. பேமும் கொலைக்குது ஆமா ஆமான்ட்டு. ஸோ டேயாங் ஒரு மாரி போட் பண்ணிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கோட கம்பெனிய தான்டா காட்டுறாங்க. ஸோ ஜங்குக் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஆஃபீஸ் தான்டா காட்டுறாங்க. ஸோ ஜங்குக் ஆல்ரெடி டென்ஷனா இருந்திருப்பாங்க. டேங்க்ட்ட காலையில சண்டை போட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. என்னதான் அந்த டேங்க்ட்ட காட்டலைனாலும் அவருக்குள்ள வந்து ஒரு டென்ஷன் இருக்கு. ஸோ அந்த டென்ஷன்ல தான் அவர் ஃபைல வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கரெக்ட்டா டோர் நாக் சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு பெர்மிஷன் குடுத்தோனே நம்ம மின்யூஜும், ஃபிலிக்ஸ் தான்டா உள்ள வராங்க. என்னடா மூஞ்சி இஞ்சி திண்ட குரங்கு மாரி இருக்கு. ஆ எல்லாம் உன்னால தானா? நானா? நான் என்னடா பண்ணேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அப்புறம் ஏன்டா மூஞ்சி இப்படி இருக்கு? நான் ஒழுங்காவே நடிக்கலையாம். ஆ நீ ஒழுங்கா நடிக்காதனால தான் அவள தொட விட்டு உட்காந்த பாரு. ஆனா பேபி வாய் பேசாதடா. ம். இந்த பிளான்ல அவன் தொடணும்னு சொல்லி நான் ஏதாவது சொன்னேனா என்ன? ஆனா நான் தான் அதுக்கு எக்ஸ்டர்டேவே சாரி கேட்டுட்டேனே. டேய் 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னா வெளிய போய் சண்டை போடுங்கடா. அண்ணே இந்த சண்டை நடக்கிறதுக்கு காரணமே நீ தான்டா. நானா? நான் என்னடா பண்ணேன்? ஆமா நேத்து எதுக்கு நான் பாதியிலேயே ஃபோன் பண்ணேன்? நீ ஃபோன் பண்ணாம இருந்தா வச்சு நான் அவள சமாளிச்சிருப்பேன் இவன. ம். ஒரு நாள் கால் பண்ணதுக்கே உனக்கு இப்படி வலிக்குதுல? எத்தன நாள் நான் உன் பிரதர் இன் லா கூட இருக்கும்போது ஃபோன் பண்ணி என்ன கடுப்பேத்திருப்ப. அனுபவி. 2 பேரும் நிப்பாட்டுங்க. ஹகு நீங்க சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சுச்சா ஃபிலிக்ஸ்? நீங்க சொன்ன மாரி நாங்க தருண ஃபாலோ பண்ணோம். ஆனா அவன் அடிக்கடி சிட்டிக்கு அவுட் சைட்ல இருக்க வில்லாக்கு போயிறான். அது ஒரு பென்ட் ஹவுஸ். ஆனா அங்க யாருமே ஆள் நடமாட்டம் இல்ல. இன்ஃபேக்ட் தருண்ட்ட அந்த மாரி ஒரு பென்ட் ஹவுஸ் இருக்குன்றது யாருக்குமே தெரியறது. இன்க்ளூட் ஜாக்சனுக்கு கூட. ம். மினியோஜ் 2 பேர் பத்தி விசாரிச்சுட்டேன் ஹகு. தருண பொறுத்தவரைக்கும் அவங்க 2 பேரும் தருணுக்கு கீழ காசுக்காக வேலை பார்க்குற கூலி. ஆனா 2 பேருக்கும் பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. தருணோட பேர வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் சீக்ரெட்டா ட்ரக் டீலிங் பண்றாங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த ட்ரக் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அந்த மாரி ட்ரக் ரொம்ப ரேர். இது ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு குடும்பமா உருவாக்கப்பட்ட ட்ரங்க்கா தான் இருக்கும். ரொம்ப பழமை வாய்ந்த ட்ரக்ஸ் அது. எந்த அளவுக்குன்னா, இத கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம, கூடிய சீக்கிரம் அவங்க இந்த ட்ரக் பிஸ்னஸ பெரிய லெவல்ல பண்ண போறாங்க. ஜெயிச்சா அந்த காசு எடுத்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா, மொத்த பழியும் தூக்கி ஜாக்சன் அண்ட் தருண் மேல போட்டுருவாங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான எவிடன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. சொல்லிட்டு ஜங்குக்க தாண்டா ஒரு மாரி ரொம்ப சீரியஸா பார்க்குறாங்க. ஜங்குக்கும் புரியுது தருண் மினியூஜ் என்ன சொல்ல வராங்கன்னு. பட் ஃபிலிக்ஸ் ஒரு மாரி கன்ஃப்யூஸாவே பார்க்குறாங்க. ஏன்னா 2 பேரும் எத பத்தி பேசுறாங்க? ட்ரக்க பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அதுக்கான ஃபேஸ் ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்கு. இங்க பாருங்க. நம்ம பிளான் என்னைக்கும் சேஞ்ச் ஆயிடக்கூடாது. பிளான் படி எல்லாம் போட்டோம். அண்ட் நீங்க 2 பேரும் இத விட்டு கொஞ்சம்
நீங்கள் 2 பேரும் இதை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்து எதாக இருந்தாலும் பாருங்க. சப்பார்டினேட்டடாக வச்சு எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் பார்த்துருங்க. சரியாக்கோ. ஆனால் அண்ணன், எதுக்காக நீ டேங் பிரதர் இன்லாவை பாரிஸ் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன்? உனக்கே தெரியும், இந்த மீட்டிங் வெறும் பிஸ்னஸ் மீட்டிங் மட்டும் கிடையாது, நிறையா கேங்ஸ்டர்ஸ் அங்கே வருவாங்கன்னு. அப்புறம் ஏன்? எனக்கு தெரில மினியோச், கொஞ்ச நாளாக நம்மளை சுற்றி நடக்கிற எதுவுமே சரியில்லை. எல்லாரும் நம்மளை கிட்ட நெருங்கின மாதிரி இருக்கு. ஸோ டேங் என் கூட இருக்கிறது தான் டேங்க்கும் சேஃப், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் அக்கு உங்களுக்கு ஓகேனா நானும் மினியூஜும் அவங்கள இங்கே வச்சு பார்த்துக்குறோம். டேங் வீட்டில் கூட டேங் இருக்கட்டுமே. இல்லை ஃபிலிக்ஸ், உங்கள் 2 பேருக்கு நான் ஏற்கனவே நிறையா வேலை கொடுத்துருக்கேன், அதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். என்னால் யாரையுமே நம்ப முடியலை. ஸோ செக்யூரிட்டி நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் 2 பேரும் பார்த்துருக்கணும், புரியுதா? அப்புறம் மினியோஜ், நான் இல்லாத டைம் தேவையில்லாமல் நான் சொன்னதை தாண்டி எதுவும் நீ பார்க்கக்கூடாது, ஓகே? சரியாடா? சரிண்ணா, பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஜங்குக்கு தெரியுது கண்டிப்பாக ஃபிலிக்ஸ் மினியூஜ் அதை மட்டும் கேட்க மாட்டாருன்னு. ஸோ ஃபிலிக்ஸும் அவங்களோட டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு நினச்சி தான் ஜங்குக்கிட்ட போகிறாங்க. சொல்ல மறந்துட்டேன் ஆகு, தருண் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, மீட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க, ஏதோ எமர்ஜென்சியா உங்களை கண்டிப்பாக பார்க்கணுன்றாங்க அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஓகே சொல்கிறாங்க. ஸோ ஃபிலிக்ஸும் மினியூஜும் ஃபைனலாக அங்கேருந்து போயிட்டாங்க. ஜங்குக்கு அங்கே இருக்க டேபிளில் தாண்டா பார்க்குறாங்க, அதில் டேங்கோட ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாங்க, அவ்வளோ இன்னசென்ட் இருக்குது அந்த ஃபேஸில். ஐம் சாரி ஸ்வீட் கார்ட், பிடிச்சதை விட்டுற பழக்கம் எனக்கு இல்லை. ஆபத்துன்னு தெரிஞ்சோ உன்னை என் லைஃப்பில் கொண்டு வந்துட்டேன். என்னானாலும் உன்னை பார்த்துக்குருவேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் இதாக விட மாட்டேன் ஸ்வீட் கார்ட். அதே சமயம் எனக்காக நீயும் ஒன்று பார்த்துக்கோ. ஏன்னா நீ இல்லைன்னா இந்த ஜங்குக்கு இல்லை அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ரப் பண்ணுறாங்கடா. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? ஜங்குக்கும் ஃபிலிக்ஸ்க்கும் என்ன நடந்திருக்கும்? ஏன் அந்த ட்ரக் டீலிங் சொல்லுமே தான் அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ அவ்வளோ இதாக போச்சு? ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுக்கிறாங்க அந்த ட்ரக் டீலிங் போய்? ஒன்றுமே இல்லாத நிஷாக்கும் தருண் அப்புறம் ஸ்ருதீப், இவங்க 3 பேருக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து ஸ்டோரியோட கேப் டைமும் மேபி குறையலாம், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் போட்டுருவேன்டா, பட் சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் ஏதாச்சும் குறை இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஐ வில் சேஞ்ச் இட். அண்ட் தேங்க்யூ, பை பாய் ஸ்வீட். நைட் பார்க்குறவங்களா இருந்தால் நைட், ஆஃப்டர்நூன்னா குட் ஆஃப்டர்நூன், மார்னிங்னா குட் மார்னிங். டாட்டா, பை பாய்.